நண்பர்களே, இரவில் இதய காய்ச்சல் அதிகமாக ஏற்படுகிறது என்று பார்க்கப்படுகிறது. இதற்கான காரணம் என்ன என்று என்னிடம் கேட்கப்படுகிறது. அதற்காக இன்று நான் இந்த வீடியோவில் விளக்கமாக கூறுகிறேன். நண்பர்களே, நமது மருத்துவ மொழியில் இதய காய்ச்சல் என்று கூறுகிறோம். இதை நமது மருத்துவ மொழியில் மையோகார்டியல் இன்ஃபார்க்ஷன் என்று அழைக்கிறோம். இது எப்போது வேண்டுமானாலும் ஏற்படலாம். அது எச்சரிக்கையாக ஏற்படுவதில்லை. இதற்கான காரணம் என்னவென்றால், ஒரு மனிதனின் தடுப்பு அதிகரிக்கிறது. அது அதிகரித்து கொண்டே போகிறது. ஒரு நாள் அந்த தடுப்பு மேல் இருக்கும் மெம்ப்ரேன் மற்றும் சிறிய பகுதிகள் கிழிந்து விடுகின்றன. அன்றைய தினம் உடனடியாக அங்கிருந்து வெளியேறும் பொருள் இரத்தத்துடன் கலந்து விடுகிறது. இரத்தம் காய்ச்சலாகி விடுகிறது. எனவே 70%, 60%, 80% தடுப்பு. மீதமுள்ள 20, 30, 40% இடத்தில் காய்ச்சல் ஏற்படுகிறது. 100% தடுப்பு இதய காய்ச்சல் என்று அழைக்கப்படுகிறது. இது இரவில் ஏன் ஏற்படுகிறது, அதிகாலை ஏன் ஏற்படுகிறது என்று என்னிடம் பலமுறை கேட்கப்பட்டது. இதற்கான முக்கிய காரணம் என்னவென்றால், அதிகாலை இரத்தம் கொஞ்சம் கெட்டியாகி விடுகிறது. நமது உடலில் ஒரு ரிதம் உள்ளது. அதனை சர்கேடியன் ரிதம் என்று அழைக்கிறோம். இது நமது உயிரியல் கடிகாரம், உள் உயிரியல் கடிகாரம். சர்கேடியன் ரிதம் என்றால் என்னவென்றால், நமது ஹார்மோன் மற்றும் உடல் மாற்றங்கள் ஒரு நேரத்தில் ஏற்படுகின்றன. காலை நேரத்தில் ஒன்று, மதிய நேரத்தில் ஒன்று, மாலை நேரத்தில் ஒன்று, இரவு தூங்கும் நேரத்தில் ஒன்று. இது என்னவென்றால், நாம் தூங்கும்போது உடனடியாக இரத்த அழுத்தம் குறைய ஆரம்பிக்கிறது. பின்னர் அதிகாலை 3 முதல் 4 மணிக்கு அல்லது 12 மணிக்கு பிறகு இரத்த அழுத்தம் குறைந்து பின்னர் அதிகரிக்க ஆரம்பிக்கிறது. இந்த நேரத்தில் ஹார்மோனல் சுரக்கைகள் ஏற்படுகின்றன. அதனால் டோனி மற்றும் ஒரு கார்டிசோல் என்று 2 ஹார்மோன்கள். இதனால் இதய துடிப்பு அதிகரிக்கிறது, இரத்த அழுத்தம் அதிகரிக்கிறது. அந்த நேரத்தில் இதய காய்ச்சல் ஏற்படும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது. அதனால் அதிகாலை அல்லது இரவு நேரத்தில் இதய காய்ச்சல் அதிகமாக ஏற்படுகிறது. பிரச்சனை என்னவென்றால், ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம் அதிகமாக செயல்படும், குறிப்பாக அதிகாலை நேரத்தில். மேலும் உங்கள் தூக்க முறை மிகவும் குழப்பமாக இருந்தால் இது அதிகமாகும். தூங்க முடியாதவர்கள், இரவில் நன்றாக உறங்க முடியாதவர்கள், இது போன்ற ஹார்ட் அட்டாக் ஏற்படும் வாய்ப்பு அதிகம். நினைவில் கொள்ளுங்கள், ஹார்ட் அட்டாக் ஏற்படுவதற்கு தடுப்பு இருக்க வேண்டும். சாதாரண மனிதருக்கு தடுப்பு இல்லை என்றால் ஹார்ட் அட்டாக் ஏற்படாது. பலருக்கு அறியாமல் 70-80% தடுப்பு இருந்தாலும் எந்த பிரச்சனையும் ஏற்படாது. எனவே எனக்கு ஹார்ட் பிரச்சனை இல்லை என்று நினைக்கிறார்கள். சில நேரங்களில் ஹார்ட் அட்டாக் அறிகுறிகள் இருக்கும், ஆனால் மக்கள் அவற்றை புறக்கணிக்கிறார்கள். அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். விழித்தெழுந்து மருத்துவமனைக்கு செல்லும் போது அதுவும் ஒரு காரணம், அதிகாலை நேரத்தில் ஹார்ட் அட்டாக் நோயாளிகள் வருவதற்கு. ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், தடுப்பு இல்லாமல் ஹார்ட் அட்டாக் ஏற்படாது. எனவே யாருக்கு ஹார்ட் அட்டாக் ஏற்படுகிறதோ அவருக்கு குறைந்தபட்சம் 40-50% தடுப்பு இருக்க வேண்டும். அப்போதுதான் ஹார்ட் அட்டாக் ஏற்படும். அதே போல அதிகமாக எதுவும் சாப்பிடினால், அதிக மாசு வெளிப்பாடு ஏற்பட்டால், இரவில் தவறான உணவு, அதிக கொழுப்பு, அதிக மசாலா, அதிக இறைச்சி சாப்பிட்டால் அந்த நாளில் ஹார்ட் அட்டாக் ஏற்படும் வாய்ப்பு அதிகம். முழு வாய்ப்பு இருக்கும். மறுநாள் வெடிக்க வேண்டிய பிதுங்கல் அன்று வெடிக்கிறது. எனவே நண்பர்களே, நினைவில் கொள்ளுங்கள், தடுப்பு அதிகரித்தால் மட்டுமே ஹார்ட் அட்டாக் ஏற்படும். அதிகாலை நேரத்தில் இரவு முழுவதும் சேர்க்கப்பட்ட வழக்கு காலை வருகிறது. தூக்கக்குறைவு மற்றும் கார்டிசோல் மாற்றம் ஏற்படும். எனவே நண்பர்களே, நினைவில் கொள்ளுங்கள், ஹார்ட் நோயாளி எப்போதும் இரவில் சொல்லுவார், எனக்கு சிரமம் ஏற்படுகிறது, நெஞ்சு வலிக்கிறது, மூச்சு முட்டுகிறது அல்லது வியர்வை வருகிறது என்றால் அவர் காத்திருக்க மாட்டார். உடனடியாக மருத்துவமனைக்கு செல்லுங்கள். ஹார்ட் அட்டாக் நேரத்தில் அவர்களின் நோயறிதல் 2 விஷயங்களால் செய்யப்படுகிறது. ஒன்று, ஒரு வாரம் இசிஜி, அதில் எஸ்டி உயர்வு இருக்கும், மற்றும் 2வது ட்ராப்டி டெஸ்ட். இந்த பரிசோதனை ஒவ்வொரு மருத்துவமனையிலும் கிடைக்கிறது. ஒரு சொட்டு இரத்தத்தை ஒரு ஸ்லைடில் விட்டு உடனே இது ஹார்ட் அட்டாக் என தெரிய வரும். ட்ரோபோனின் இரத்த பரிசோதனையும் உள்ளது. எனவே நண்பர்களே, நினைவில் கொள்ளுங்கள், ஹார்ட் அட்டாக் மிகவும் தீவிரமான நிலை. இது ஏற்படாமல் இருக்கவே நல்லது. எனவே உங்கள் வாழ்க்கை முறையை சரியாக வைத்துக் கொள்ளுங்கள். எண்ணெய் இல்லாத உணவுகளை சாப்பிடுங்கள். மாமிசத்தை தவிர்க்கவும். மிக அதிக சர்க்கரை, மிக அதிக கொழுப்பு ஆகியவற்றை கட்டுப்படுத்த வேண்டும்.
இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துங்கள், சர்க்கரையை கட்டுப்படுத்துங்கள் மற்றும் கொலஸ்ட்ரால் மற்றும் ட்ரைக்ளிசரைட்களை ஒரு முறை பரிசோதித்து அவற்றை கட்டுப்படுத்துங்கள். நண்பர்களே, இங்கேதான் இன்றைய சொற்பொழிவு நிறுத்துகிறோம் டாக்டர். சாஜட் எனது பெயர். நான் இதய நோய்க்கு சிகிச்சை அளிக்கிறேன். அறுவை சிகிச்சை இல்லாமல், நேரம் இல்லாமல் இதய நோயின் 14 காரணங்களை முழுமையாக கட்டுப்படுத்துகிறோம். இதனால் நோய் அதிகரிக்காமல் குறையவும், நோய் குறையும் போது அதை ரிவர்சல் ஆஃப் ஹாரிசி என்று அழைக்கிறோம். இதன் மூலம் இதய நோயை நாங்கள் தீர்க்கிறோம். மாலை நேரத்தில் நன்றாக உறங்குவது மிகவும் முக்கியம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இது அனைத்து தடைகளை சரி செய்ய வேண்டும். இதனால் இதய குண்டு எப்போதும் ஏற்படாது. மிகவும் நன்றி.